மரியே வாழ்க! ஆவே மரியா! நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த அருமையான இந்த தியான மையத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு நன்றி. கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலை அன்னை திருத்தலத்தில் உள்ள தியான மையத்தில், அருமையான இந்த தியான மையத்தில் கடந்த 2024 அக்டோபர் மாதத்திலிருந்து இன்று வரை அதிகமான முறையில் மக்கள் வந்து சென்று ஆசீர்வாதத்தையும் உடல் நலத்தையும் பெற்று செல்கிறார்கள். இதற்கு முத்தார்ப்பு காரணம் இந்த தியான மையத்தில் நடக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற ஜெப வழிபாடுகளும் உமது கருணை மிக்க உதவியும் ஆசீரும். இந்த எண்ணெய், இந்த தீர்த்தம், இந்த தேன், இந்த 3 மருந்தி, உப்பு, மெழுகுதிரி இவையின் வழியாய் எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வித்து வருகிறீர். ஏராளமான புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிசயங்களும் அற்புதங்களும் வாரி வழங்குகின்றீர் ஆண்டவரே. நற்கருணை நாதரே, உமக்கு கோடான கோடி நன்றி. இதோ கோவை மறை மாவட்டத்திற்கும் மற்ற மாவட்டத்திற்கும் இதை நான் தெரிவுபடுத்துவது என்னுடைய கடமை. இறைவா, என் கடமையிலிருந்து நான் தவறக்கூடாது. இங்கு நடக்கும் ஒவ்வொரு புதுமைகளும் ஆசீர்வாதங்களும் எடுத்து உரைக்க வேண்டும். என் நாமத்தினால் நீங்கள் எங்கெல்லாம் உரைக்கிறீர்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு நல்ல மரணம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர். உமது பெயரையும் உமது அன்பையும் உமது தாயின் புதுமைகளையும் நான் எடுத்து உரைப்பது எனக்கு மிகவும் உரியதே. அம்மா, என்னை சிறு குழந்தையிலிருந்து இன்று வரை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வரி. குறிப்பாக இந்த தியானமையும் கருமத்தம்பட்டி பங்கு பசிலிக்காக நடக்கின்ற இந்த எண்ணெயின் வழியாகவும், இந்த தேனின் வழியாகவும், இந்த அருள் மருந்து தீர்த்தத்தின் வழியாக, இந்த இணைக்கப்பட்ட இந்த அருள் மருந்துகள் வழியாக, உப்பு வழியாகவும், இதோ அருமையான மெழுகுதிரியின் வழியாக, ஒளியின் வழியாகவும் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது இதை படமாக எடுத்து தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் அனுப்பி வைக்கிறேன். மக்களே, இதை பாருங்கள். பார்த்து வந்து விரைவில் நீங்கள் இங்கு இருக்கும் 6 கற்சாடிகள் நிரம்ப தேனும் எண்ணெயும் தீர்த்தமும் வழிந்து நிற்கின்றன. அநேகம் பேர் வந்து இதை ஒவ்வொரு நாளும் வந்து எடுத்து செல்கிறார்கள். உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உடனடியாக தியான மையத்திற்கு விரைந்து வந்து நீங்கள் இந்த அருள் மருந்தை எடுத்து செல்லுங்கள். உங்கள் வீட்டிலே குழப்பமா, குடும்பத்தில் பிரச்சனையா, கடன் சுமையா, வீடு கட்ட முடியவில்லையா, குழந்தை பிறக்கவில்லையா, திருமண காரியங்கள் நடக்கவில்லையா, குடும்பத்தில் சண்டை சச்சரவா, அல்லது பில்லி சூனியமா, நிம்மதியாக தூங்க முடியலையா, இன்னும் உடல் ரீதியாக கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், இன்னும் சிறுநீர் கல்லடைப்பு, இன்னும் எவ்வளோ வியாதிகள் இருக்கிறதா? பயப்படாதீர்கள் மக்களே. இதோ அன்னை ஜெபமாலை தாய் இந்த திவ்ய நற்கண்ணைக்கு முன்பாக உங்களுக்காக இந்த தேங்காய் எண்ணெய், அருள் மருந்தும், தேனும், தீர்த்தமும், உப்பும், மெழுகுதிரியும் தயாராக இருக்கிறது. வந்து எடுத்து செல்லுங்களே, பருகி செல்லுங்களே. குணம் பெற்று மற்றவர்களுக்கும் சாட்சியாய் சொல்லுங்களே. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கின்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு புதுமைகளையும் ஆசீர்வாதத்தையும், இதோ இயேசு வாழ்ந்தபோது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது போல் இங்கு அருள் மருந்து இருக்கிறது. இதை எடுத்து செல்லுங்கள், பருகி செல்லுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள், எல்லா மதத்தாருக்காகவும் கொடுங்கள். இதோ நமக்கு ஏற்பட்டுள்ள இந்த குழப்பங்கள், ஐயப்பாடுகள், நோய் நோக்காடுகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், வீடு கட்ட முடியவில்லையா, கடன் சுமையிலிருந்து மீள முடியவில்லையா? பயப்படாதீர்கள். இங்கு வந்து இந்த அருள் மருந்தை பெற்று செல்லுங்கள். நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். சமயத்தில் ஒருவர் வந்து சிறுநீர் கல் அடைத்து விட்டது, 12 இன்ச்
அந்த கல் அடைத்து விட்டது என்று சொல்லி கோபியிலிருந்து வந்த சகோதரர் கடந்த வார வெள்ளிக்கிழமை சாட்சி சொன்னார். சரியான வழி, சிறுநீர் வெளியே போகவில்லை. மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்ற நிலையில் இருக்கும்போது அவர் கோபியிலிருந்து கூறிய சகோதரருடைய வார்த்தையை கேட்டு இங்கு வந்து தியானத்தில் ஜபத்தில் கலந்து கொண்டார். என்ன ஆச்சரியம்! நேரம் ஆக ஆக 2-3 மணி நேரம் ஆக ஆக திடீரென அவருக்கு சிறுநீர் வருவதாக உணர்ந்து இங்கேயே அவர் சிறுநீர் கழித்து வந்திருக்கிறார். உடனடியாக இங்கேயே அந்த பாத்ரூமில் அந்த 12 சென்ட் கல் அடைப்பானது வெளியே பீறிட்டு வந்தது என்று சொல்லி எல்லோருக்கு முன்பாக இந்த சாட்சி சொன்னார். சகோதரர்களே, கல் அடைத்து விட்டது, சிறுநீர் வரவில்லை என்று சொல்லி குழப்பத்தோடு ஐயப்பாடோடு மருத்துவரிடம் செல்ல வேண்டுமே. அதற்கு இடையில் நான் இங்கு வந்து இந்த ஜபத்தில், இந்த வெள்ளிக்கிழமை ஜபத்தில் கலந்து கொள்ளலாம் என்று வந்து அமர்ந்தவர். என்ன ஆச்சரியம்! 2-3 மணி நேரத்திற்குள் அடைக்கப்பட்ட கல் சிறுநீரகம் வெளியே வந்து கல்லெல்லாம் வெளியே வந்தது. அது நானும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அன்பு சகோதரி, இது கண்ணுக்கு எதிராகவே நடக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை நழுவே விட்டு விடாதீர்கள். கருமத்தம்பட்டி புனித ஜெபமாலையனை திருத்தலம் வந்து நீங்கள் நேரில் இந்த தியான மையத்தில் இந்த அருள் மருந்தை பெற்று செல்லுங்கள். எங்கள் தந்தையை அலெக்ஸ் சுவாமிகள் இருக்கிறார், அவரிடம் ஆலோசனை கேளுங்கள். என்ன பிரச்சனையானாலும் சரி, கோர்ட்டு பிரச்சனையா, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா, இல்லை சந்தேகமா, இல்லை சஞ்சலமா, கவலையா, கலக்கமா, தூக்கம் இல்லையா, எதுவாக இருந்தாலும் தந்தை அலெக்ஸ் சுவாமிகள் இருக்கிறார்கள். 24 மணி நேரம் இயேசுவை போன்று பிறருக்கு ஊழியம் செய்ய தாராளமாக அருள் மருந்தை தந்து ஆசீர்வதித்து அநேக பேர் நன்மை பெற்று செல்கிறார். சகோதரர்களே, இது உண்மை, இது நேரில் வந்து பாருங்களேன். ப்ளீஸ் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவரையும் அழைத்து வாருங்கள். நலம் பெறுங்கள், சுகம் பெறுங்கள், வீடு திரும்புங்கள், பிறருக்கு சாட்சியாயிருங்கள். நான் இது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். நன்றி சகோதரர்களே. இதோ இந்த அருள் மருந்தை நான் உங்களுக்கு 6 கச்சாடியில் இருப்பதை நான் அனுப்புகிறேன். 1 ஞானத்தோடு இருக்க வேண்டும் என்று அருமையான ஆசீர்வாதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஞானத்தோடு இருங்கள். 2 மெய் உணர்வோடு இருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். 3 அறிவுத்திறனோடு இருங்கள். எல்லா நன்மைகளையும் பெறுவீர்கள். 4 ஆற்றலோடு இருங்கள். ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். இந்த அருள் மருந்து எடுத்துச் செல்லுங்கள். 5 நுண்மதியாயிருங்கள். இதை எடுத்துச் செல்லுங்கள். 6 ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு வேண்டும். கடவுளை பற்றி அச்ச உணர்வு வேண்டும். இன்று உலகிலே கடவுளை பற்றி அச்ச உணர்வு இல்லை சகோதரர்களே. எனவே அச்ச உணர்வு வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய காவல் சமல்சானவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அச்ச உணர்வு கிடைக்கும். எனவே இந்த அருள் மருந்தை பெற்று செல்லுங்கள். தயவுசெய்து உங்கள் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள். இந்த அருள் மருந்தை வந்து எடுத்துகிட்டு போகப்படி சொல்லுங்கள். இது நிச்சயமாக இந்த அருள் மருந்தில் அநேக ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று நான் சாட்சியாக சொல்கிறேன். மக்களே, தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்து அநேக பேருக்கு அனுப்பி வையுங்கள். வந்து அந்த மருந்தை அள்ளி செல்லுங்கள், பருகி செல்லுங்கள், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மனதுக்கு குழப்பமா, ஐயப்பாடா, சஞ்சலமா, கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய காவல் தூதரிடம் ஜெபித்து இங்கு வந்து அருமையான குருவானவர் இருக்கிறார், ஃபாதர் அலெக்ஸ், அவரிடம் சொல்லி உங்களுடைய எல்லா விதமான நோய் நோக்காடுகளுக்கு வேதனைகளுக்கும் ஆறுதலும் அருள் மருந்தும் பெற்று செல்லுங்கள் என்று சொல்லி அன்னையின் வழியாய் ஜெபமாலை தாயின் வழியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, மறந்து இருந்து விடாதீர்கள். தயவுசெய்து இந்த வாய்ப்பினை பிறருக்கும் சொல்லுங்கள். வந்து எடுத்து செல்லுங்கள். சிறு தொகை காணிக்கை தான், 200 ரூபாய் நீங்கள் காணிக்கை போட்டுவிட்டு இவை எடுத்து செல்லலாமே, பிறருக்கு பயன்படும். எனவே நண்பர்களே, இந்த சிறு காணிக்கை
விற்பனைக்கு அல்ல, பிறருக்கு இது வாங்கி கொடுப்பதற்காகத்தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கின்ற அந்த காணிக்கை பிறருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 200 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. எனவே எங்களுக்கு இது வியாபாரத்திற்கு அல்ல சகோதரர்களே. இந்த 200 ரூபாய் மீண்டும் மீண்டும் தேன், எண்ணெய், தீர்த்தத்தை தயார் பண்ணி செய்து கொடுக்க வேண்டும். எனவே தான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயன்பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். காட் பிளெஸ் யூ. மரியே வாழ்க. நற்கருணைநாதரே, இந்த நேரத்தையும் இந்த வாய்ப்பையும் கொடுத்தமைக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. ஆவே மரியா. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ.